கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் உடைய ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ பாதி மேட்சஸ் அப்படிங்கறத ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே முடிச்சிட்டாங்க. ஸோ 6 மேட்சஸ் இல்லை 7 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் எந்த டீம் பவர்ஃபுல்லா இருக்கு? ஸோ இந்த சமயத்துல இருந்து எந்த டீம் டாப் 4 போறதுக்கான சான்ஸ் ஹைலி 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 பாசிபிள். அதே சமயம் மேல இருக்கிற டீம் கீழே விழுந்து ஐபிஎல் ஹிஸ்டரியில பார்த்திருக்கோம். கீழே இருக்கிற டீம் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி 4வது இடம் வந்து எலிமினேட்டர்ல துவம்சம் பண்ணி குவாலிஃபயர் 2ல துவம்சம் பண்ணி ஃபைனல் போய் டைட்டில் அடிச்ச கதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த சமயத்துல எந்த டீமுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, எந்த டீமுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஐபிஎல் உடைய ஹாஃப் ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் வந்துட்டு 7 கேம் 6 கேம் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுட்டாங்க. ஸோ இந்த சமயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பவர்ஃபுல்லான டீமா தெரிகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் எஸ் மிடில் ஆர்டர்ல ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குங்க. அது இன்னும் எந்த டீமுக்கு எதிராகவும் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகல. ஸோ அதாவது பவல் வந்துட்டு சரியா ஃபார்ம்ல இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சது. ஆனா லாஸ்ட் மேட்ச் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, கேகே அதுக்கு செம்மையான ஃபார்ம்ல இருந்தாருங்க. சோ போட்டு பிரிச்சுட்டாரு. ஆல்மோஸ்ட் அவர் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஏர்லியா முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் ஜார்ஜ் பட்லர் த பாஸ் உண்மையாலுமே ஒரு மாசுங்க. சோ 2 மேட்ச் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாவும் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி 100 அடிச்சாரு. ஆனா சேசிங்ல இவர் 100 அடிச்சு வின் பண்ணி தந்தாரு. நேற்றைய மேட்ச்லயும் பார்த்தோம் அப்படின்னா சுனில் நாராயண் 100 அடிச்சாரு. சேசிங்ல பட்லர் 100 அடிச்சு வின் பண்ணி தந்தாரு. என்ன ஒரு மேசிவான இன்னிங்ஸ். அவங்க அன்ஸ்டாப்பபிளா இருக்காங்க. சோ பவுலிங் யூனிட் செம்ம பக்காவா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆவேஸ் கான், ட்ரெண்ட் போல்ட், நம்மளுடைய ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சகல் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான பவுலிங் யூனிட்டும் இருக்கு. அண்ட் பேட்டிங் யூனிட்டும் ஆல்மோஸ்ட் 8 வரைக்கும் செமையா இருக்கு அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆன் டாப்புங்க. ஸோ அவங்க தான் மேக்ஸிமம் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரே ஒரு தோல்வியோட இருக்காங்க. ஸோ பிளே ஆஃப் என்ன பொறுத்த வரைக்கும் ஷுவரா போறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு 70 to 75% இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ என்ன ப்ரோ வெறும் 75% தான் சொல்லுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் ட்விஸ்ட். இதே ராஜஸ்தான் ராயல்ஸ் இதே பொசிஷன்ல போன வருஷம் இருந்தாங்க. 7 மேட்சஸ்ல 5 or 6 வின் பண்ணி இருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆச்சு தெரியுமா? தொடர்ந்து ஒரு 5 மேட்சஸ் தோத்து கண்டிப்பா நெட் ரன் ரேட் ரொம்ப முக்கியம். இன்னொரு மேட்ச் வந்துட்டு மத்த டீம் தோத்தாதான் நம்ம உள்ள போக முடியும்ங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்களால உள்ளேயே போக முடியலன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ் 100% உண்மையான விஷயம். போன மேட்ச் அதாவது போன சீசனுடைய அந்த பாயிண்ட் டேபிள் போய் பாருங்க. முதல் 7 மேட்ச் முடிவுல ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் டேபிள் டாப்பர்ஸ். ஆனா அவங்களால குவாலிஃபையே பண்ண முடியல. அடுத்த 7 கேம் அப்படிங்கறது டோட்டலா சொதப்பிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஐபிஎல் நடக்குங்க. சோ நிறைய நடந்திருக்கு. அது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விதிவிலக்கு இல்ல. சோ நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 கேம்ஸ் முடியும் போது சொல்லலாம் கண்டிப்பா ஆர்ஆர் வந்துட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற ஸ்குவாட் உண்மையாலுமே பெட்டரா இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி சொதப்பாம இருந்தா சரி. சோ செகண்ட் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் இருக்காங்க. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரானரி யூனிட் தான். கௌதம் கம்பீருக்கு எதிராக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு யூனிட்டா தெரியுறாங்க. சோ நல்ல ஒரு டீசென்டான பவுலிங் யூனிட். அண்ட் சுனில் நாராயண ஓபனரா ப்ரொமோட் பண்ணது அப்படிங்கிறது மேசிவான ஒரு மூங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஒரு சிவம் தூபே மாதிரி காலெல்லாம் நகர்த்தாம ஒரு 6 அடிச்சிடறாரு. ஆல்மோஸ்ட் பவர் பிளேக்குள்ள ஒரு 50+ அடிச்சு கொடுத்துறாரு. போன மேட்ச் ஒரு செஞ்சுரி பார்த்தோம். சோ அதனாலேயே அவங்க டீம் வந்துட்டு நல்லா புஷ் பண்ணி போயிடுது. சோ ஆப்போசிட் பேட்ஸ்மேன் ஆனா சால்ட் வந்துட்டு கண்டிப்பா ஒரு மேல பிரஷரே கிடையாது. பொறுமையா அண்ணா கூட போதும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர். சோ அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு சொன்னோம். சோ ரிங்கு சிங், ரசல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரானரியான பேட்டிங் யூனிட் இருக்கு. சோ டீசென்டான பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஆனா மிச்சல் ஸ்டாக் தான் மேட்சுக்கு வந்துட்டு 50 ரன் அப்படிங்கிற மாதிரி வாரி வழங்குறாரு. அதை மட்டும் கன்சல்ட் பண்ணும். சோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 2வது பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் சோ ஃபைனலா அவங்க டாப் 4 எப்படியோ வந்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 4 மேட்சஸ் வின் பண்ணாலே அவங்க வந்துருவாங்க. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த டீம் எக்ஸ்ட்ரானரிங்க. சோ அடுத்த எல்லா மேட்சுமே பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்ஜி கூட 2 மேட்ச் இருக்கு, பஞ்சாப் கூட 2 மேட்ச் இருக்கு. சோ இந்த மாதிரி தொடர்ந்து 2 மேட்சஸ் இருக்கு. சோ எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு சிமிலரா வீக்கா இருக்கக்கூடிய டீம்ஸ் தான். சோ கண்டிப்பா அடிச்சிருவாங்க. சோ ஃபைனலா அவங்க ஆர்சிபி கூட ஒரு அவே மேட்ச் இருக்கு சின்னசுவாமியில மே 18 நினைக்கிறேன். எக்ஸாக்டா இன்னைக்குல இருந்து 1 மந்த்துக்கு அப்புறம். சோ அதையும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ கண்டிப்பா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆயிருவாங்க. ஆனா என்ன பொசிஷன் அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாம் போக அந்த 4வது இடத்துக்கு அடிதடி அப்படிங்கிறதான் இருக்க போது. எத்தனை டீம் போட்டி போடுறாங்க அப்படின்னா எல்எஸ்ஜி, குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், அதை தாண்டி கீழே இருக்கக்கூடிய எல்லா டீமுமே போட்டி போட்டிருக்காங்க. ஆர்சிபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா 100% குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டா எஸ் கண்டிப்பா குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. 7 மேட்ச்ல வந்துட்டு அட்லீஸ்ட் 6 வின் பண்ணும். பெட்டர் நெட் ரன் ரேட்டோட வின் பண்ணா அந்த 4வது பொசிஷன் கிடைக்கும். ஆனா ஆர்சிபி அதை பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே பிக் மேட்சஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஹைதராபாத், கேகேஆர், குஜராத் டைட்டன்ஸ், ஸோ மேக்ஸிமம் எல்லாமே டஃப் மேட்ச் தான். ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணி அவங்க கொண்டு வந்தே ஆகணும் டீம். அப்படி வந்தா 4வது இடம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பஞ்சாப் கிங்ஸ், எல்எஸ்ஜி, நான் சொன்ன மாதிரி ஜிடி, டெல்லி கேபிட்டல்ஸ், ஸோ எல்லா டீமுமே இருக்கிறாங்க. அந்த 4வது இடத்துக்கு மிகப்பெரிய அடிதடியே இருக்கு.
சரி, ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் அந்த 4வது இடத்துல யார் போறக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த எல்எஸ்ஜி டீம் உண்மையாலுமே குவைட் குட்டா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மயங்க் யாதவ் கொஞ்சம் இன்ஜுரிங்க. ஸோ அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா பவுலிங் யூனிட் அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. எக்ஸ்ட்ரா நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கூட சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இருக்கு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு சைடுங்க. முகமது ஷமி இருந்தாரு அப்படின்னா அவங்க தான் இப்ப டேபிள் டாப்பர். அவர் இல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் 3 மேட்சஸ் லாஸ். இருந்தாலும் பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு மோஹித் சர்மா வச்சு நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்எஃப்சிக்கு 70% சான்ஸ் இருக்கு. குஜராத் டைட்டன்ஸுக்கு வந்துட்டு 60%. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்துட்டு ஒரு 50% கொடுக்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40% சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் தாண்டி எஸ்ஆர்எச்னு ஒரு டீம் இருக்கே தம்பி, அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்டா அவங்கள மறக்க முடியாது. அவங்கள கடைசியா பேசலாம்னு வச்சிருந்தேன். இந்த யூனிட் உண்மையாலுமே இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கைஸ். உண்மையாலுமே இந்த சீசன் இந்த அளவுக்கு செம்மையா ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ரஜினி அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஸோ காவ்யா மாறனோட எக்ஸ்பிரஷனே என்னால பார்க்க முடியல, ரொம்ப போரான ஸ்குவாட் எடுத்து வைக்கிறீங்க, நல்ல பிளேயர்ஸா எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஆப்ஷன்ல செம்மையான பை, அதாவது கிளென் பிலிப்ஸ் அப்படிங்கிற மேசிவான ஒரு ஹிட்டர் வெளியில இருக்காரு. அவர் எல்லாமே இந்த டீம் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஸோ ஹென்ரி கிளாசன் ஆகட்டும், டிராவிஸ் ஹெட் ஆகட்டும், பேட் கமின்ஸ் ஆகட்டும், மார்க்ரம் ஆகட்டும், அவங்களுடைய அந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸுமே ப்ராமிஸா பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது போக மார்க்கோ யான்சன்ங்கிற ஒரு டெட்லி பவுலர் இருக்காரு. ஆனா உள்ள கொண்டு வர முடியல, 11ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல. அது போக நான் சொன்ன மாதிரி கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, அவரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ வாசி இருக்காருங்க, வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா அவர் எங்க ஃபிட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர் உள்ள வந்தாரு அப்படின்னா இன்னும் மேசிவா இருக்கும். ஸோ பேட்டிங்கும் கிடைக்கும். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துக்கு வந்துருவாங்க. ஸோ கண்டிப்பா மீதி இருக்கிற இந்த எல்லா டீமுக்குமே ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான். எஸ்ஆர்எச் இந்த பொசிஷனை விடமாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கேள்விக்குறி. ஸோ ஃபைனலா பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி அதுக்கு முன்னாடி சொல்லிட முடியும்? இன்னொரு டீம் இருக்கு இல்லையா, வேற யாருமே கிடையாது, மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த டீமை பத்தி நான் என்னங்க சொல்றது. ஸோ கண்டிப்பா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 கேம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி யூனிட்டா இருக்கு. ஸோ டெட்லி பேட்டிங் யூனிட்டா இருக்கு. போன மேட்சே வின் பண்ண வேண்டியது, அன்பார்ச்சுனேட்லி கூட சப்போர்ட்டுக்கு இல்லாதனால சிஎஸ்கே வந்துட்டு செம்மையா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மேட்சே வின் பண்ணிருக்க வேண்டியதுன்னு சொன்னோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மேல இருக்க இந்த டாப் 4 டீம்ஸ்ல ஏதாவது ஒரு டீமோ இல்ல 2 டீமோ தொடர்ந்து ஒரு 2 கேம் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் பக்காவா வச்சிருக்காங்க, மேல அடிச்சு பிடிச்சு வந்துருவாங்க. ஏன்னா உண்மையாலுமே டேஞ்சரஸ் டீம் மும்பை இந்தியன்ஸ். இதுக்கு முன்னாடி அதாவது 6 மேட்ச்ல 6மே தோத்து பிளே ஆஃப் புஷ் பண்ணி டைட்டில் அடிச்ச ஒரு டீம் அப்படின்னு சொன்னோம்னா மும்பை இந்தியன்ஸ். இதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்குவாடை கம்பேர் பண்ணும்போது இது மச் 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 பெட்டரான ஒரு ஸ்குவாட். டெட்லியான பேட்டிங் யூனிட், உண்மையாலுமே டீசென்டான ஒரு பவுலிங் யூனிட். பும்ரா ஒருத்தர் தனியா தெரியுறாரு, மத்வால் டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மற்றபடி பவுலிங் யூனிட் வந்துட்டு காட்சியோட பொறுப்புல இருக்கு. ஸோ ஓவராலா ஓரளவுக்கு டீசென்டான யூனிட்டா இருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்துட்டு கேப்டன். ஸோ மற்றபடி யாராவது ஒருத்தர் 50-60 அடிச்சா கூட ஈஸியா 190-190ங்கிற டார்கெட் தொடக்கூடிய ஒரு டீம் தான். சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் லைட்டா டச்ல இருக்காரு, இல்லாம போறாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் புஷ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே, ஃபைனலா என்னதான்ப்பா சொல்றேன், யாருதான் பிளே ஆஃப் வருவான்னு கேட்டா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் எல்லா டீமுமே இருந்தாலும் என்னுடைய டாப் 4 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ ஆர்ஆர், கேகேஆர், சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச். ஸோ 90% இந்த 4 பேர் போறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ மேல இருக்கக்கூடிய டீம்ஸ், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் போன தடவை சொதப்பினாங்க இல்லையா, ஸோ கேகேஆர் சொதப்பினாங்க இல்லையா, ஸோ இன்ஃபேக்ட் சிஎஸ்கே கூட சொதப்பலாம். ஏன்னா சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு அடி ஒழுக போது. மே 1ஆம் தேதி வரைக்கும் தான் முஸ்தபிசுர் ரஹ்மான் அவைலபிளா இருக்க போறாரு. அவரு போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு அவங்க கிட்ட பேக்கப் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியன் பவுலரை தான் கொண்டு வந்தாகணும், இல்லைன்னா தீக்ஷனாவை கொண்டு வந்தாகணும். ஒரு ஃபாரின் பவுலர் அப்படிங்கிறது வெளியில அவங்களுக்கு கிடையாது. மேபி ரிப்ளேஸ்மெண்ட் கொண்டு வருவாங்களா என்னங்கிறது சுவாரா தெரியல. அவங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு அடி உலக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 மேட்சஸ் இருக்கு, அதுல கம்ஃபர்டபுளா ஆடி வின் பண்ணிட்டா கூட ஓரளவு கம்ஃபர்டபுள் பொசிஷன் போயிடுவாங்க. ஸோ ஆனா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆப்பு அவங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா செமிஃபைனல், அதாவது குவாலிஃபயர்ஸ், ஃபைனல் அப்படின்னு போகும்போது முஸ்தபிசுர் இல்லாம விளையாடுறது கஷ்டம் தான். ஏன்னா ஃபைனல்லாம் வந்துட்டு சேபாக்ல தான் நடக்குது. சிஎஸ்கே அடிச்சு பிடிச்சு புஷ் பண்ணா கூட சேபாக்ல அவருடைய கட்டர்ஸை மிஸ் பண்ணுவாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் லீடிங் விக்கெட் டேக்கர், பர்பிள் கேப் வச்சிருக்காரு. ஸோ அவரை மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ ஃபைனலா எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஸ்குவாட். ஸோ மேல இருக்கக்கூடிய யாராவது ஒரு 2 டீம் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸோ எல்எஸ்ஜியோ அடிச்சு பிடிச்சு மேல வந்துருவாங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டாப் 4 ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஆர்ஆர், கேகேஆர், எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே, இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 சொல்ல இந்த 4 டீம் வந்துட்டு குவாலிஃபை
ஆவாங்க. எந்த பொசிஷன்ல இருப்பாங்க அப்படிங்கறது நமக்கு டோர்னமெண்ட் எண்ட்ல தான் தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ நிறைய கிரிக்கெட் அனலைஸ் பண்றவங்களும் பார்த்து அப்படின்னா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கேதர் பண்ணி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க சுவாரா என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொல்லணும். ஸோ உங்களுடைய ஃபேவரட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணாம ஸோ ஹானஸ்டா இவங்க தான் போவாங்க அப்படிங்கறத வந்துட்டு நீங்க சொல்லணும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனுடைய விளக்கமும் பார்த்து அப்படின்னா நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட எழுந்திருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.